என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், வாழ்ந்து கொண்டிருந்து என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ என்றென்றும் உயிரோடு இருப்பான். இந்த வசனத்தோட அடுத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, செகண்ட் கம்மிங். இந்த வசனத்தை செகண்ட் கம்மிங்க்கு ஒப்பிடுறாங்க. எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, என்னை விசுவாசிக்கின்றவன் ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். கடவுள் சொல்றார், ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் he will resurrect from death அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு டைம் வரப்போகுது, பரலோக ராஜ்யம் வரப்போகுது, கடல் கீழே இறக்க போறாரு, வானத்துல இருந்து பூமிக்கு இறக்க போறாரு, அதுதான் செகண்ட் கம்மிங். கடல் வர போறாரு. அப்ப மரித்தவர்கள் எல்லாம் உயிரோட எந்திரிக்க போறாங்க. அதான் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன், பிகாஸ் ஐ எம் த ரிசரக்ஷன், என் செத்து போனவங்க கூட பிழைப்பான்னு சொல்றாங்க செகண்ட் கம்மிங். அப்போ செகண்ட் கம்மிங் அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், அது சாவாம அந்த டைம்ல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் செகண்ட் கம்மிங்ல ஐ எம் கோயிங் டு லிவ் ஃபார் எவர், ஐ வில் நெவர் டை, ஐ வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத்னு செகண்ட் கம்மிங்க்கு இந்த வசனத்தை ஒப்பிடுறாங்க. திஸ் இஸ் த செகண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் கம்மிங் இஸ் டு பிரிங் சால்வேஷன் டு ஃபார் தோஸ் ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். The second coming is a preparation for the day of the Lord that is going to come one day. Day of the Lordல கடவுள் ஜட்ஜ் பண்ண போறாரு. அப்போ அந்த நான் அவர் முன்னாடி தகுதி உள்ளவனா நிக்கிறதுக்கு தான் செகண்ட் கம்மிங் ஹஸ் கம். இட்ஸ் a secret coming that is doing the work of transformation. என்ன தகுதி உள்ளவனா, பிழையற்றவளா, குற்றமற்றவளா கர்த்தர் முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு செகண்ட் கம்மிங் ஹஸ் கம். செகண்ட் கம்மிங்கே தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்றாங்க, டே ஆஃப் த லார்ட் சொல்றது இல்ல, செகண்ட் கம்மிங் சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மரிச்சவங்க எல்லாம் உயிரோட எந்திரிப்பாங்க. அந்த வசனம் என்ன சொல்றது, மரிச்சவங்க எல்லாம் பிழைப்பாங்க, ஸ்டார்ட் லிவிங், உயிரோ கல்றையில இருந்து எந்திரிப்பாங்க. உயிரோடு இருக்கிற நானும் அந்த டைம்ல நான் வந்து சாவாம கடவுள் வருகைப்ப நான் உயிரோட இருந்தேன்னா, I will continue to live with him. I'm going to continue to I'll meet the Lord and I'll continue to live with him சொல்லிட்டு செகண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பார்த்தோம், பரலோக ராஜ்யம் கீழே இறங்கி இருக்கு. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் வந்து இந்த ஏர்த்ன்னு சொன்னோடனே இந்த உலகத்தை கம்பேர் பண்ணி, இந்த ரெம்ல கம்பேர் பண்ணி பரலோக ராஜ்யம் இந்த ரெம்மை சேர்ந்தது, இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி விட்டு சாவாமையும் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச் பண்றாங்க. யாரு? பரலோக ராஜ்யம் இப்ப இறங்கிட்டு நினைக்கிறவங்க. பரலோக ராஜ்யம் இனிமேல் தான் இறங்க போகுது, இனிமேல் தான் வரப்போகுது, அது செகண்ட் கம்மிங்கா வரப்போகுதுன்னு நினைக்கிறவங்க அதை என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, மரிச்சவர்கள்லாம் உயிரோட எழுந்திருப்பாங்க, செகண்ட் கம்மிங் அப்போ நான் உயிரோட இருந்தா என்றென்றைக்கும் வந்து உயிரோட இருப்பேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பான கருத்து. ஏன்? செகண்ட் கம்மிங் ஆல்ரெடி ஹஸ் கம். செகண்ட் கம்மிங் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் that has come from heaven to earth to bring transformation to my earthly body, not the physical body, earthly body. அப்போ earthly bodyனா earthly spiritual body. அது வந்து ஏன் earthly body கடவுள் சொல்றான்னா, அது வந்து இமேஜ்ல மட்டும்தான் இருக்கு. இட்ஸ் நாட் இன் த லைக்னஸ் ஆஃப் த heavenly person. ஸோ ஒரு பாடியில் இமேஜ், ஏன்னா ஆடம் வாஸ் கிரியேட்டட் இன் த இமேஜ், நாட் இன் த லைக்னஸ். அதனால ஒன்லி இமேஜ்னால தான் earthlyன்னு கடவுள் வந்து சொல்றாரு. இப்போ when man becomes in the earth, both image and likeness ரெண்டுமே ஆகும்போது அவன் he becomes a heavenly person. He becomes a life-giving person. If he is only the image of God, he is a living person. What is a living person? Adam was a living person. என்னன்னா he needed something to live forever. living being dependent. It's dependent on something for its living. அதான் வந்து living person. Adam depended on the tree of life to live. அதான் என்னைக்குமே ட்ரீ ஆஃப் லைஃபை சாப்பிட்டு உயிரோட என்றென்றைக்கும் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரீ ஆஃப் லைஃபை நடுவில் வச்சார். So he is a dependent person, depending on the tree of life for his longevity of life, to live forever. To live forever, God kept tree of life in the middle of the garden. Adam did not have the tree of life inside of him. அப்போ he was created only in the image. ஆனா இமேஜ் அண்ட் லைக்னஸ் உள்ள பர்சன் யாருன்னா நம்ம புதிய உடன்படிக்கை சேர்ந்தவங்க. ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் வித்தின் அஸ். அப்போ சாவாமை வந்து எனக்குள்ள இருக்கு. என் ஸ்பிரிச்சுவல் பாடி டெத் cannot happen. ஏன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து gives life forever for my இது. ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். He becomes the life giving person. யார் லைஃப் கிவிங் பர்சன்? அவனுக்குள்ள இருந்தே ஜீவ ஊற்று புறப்படும்.
He is the well that springs to eternal life. அவனுக்குள்ளே அந்த வெல் இருக்கு, அவனுக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்கு, அதுவே புறப்பட்டு போகும். The first Adam was an earthly person, a living person. He was only in the image of God. The second Adam, just as we have been made in the image of earthly person, we will be transformed to the image of the second Adam, who is in the image and likeness of God. எப்படின்னா அவர் வந்து என்னன்னா his image and likeness மட்டும் இல்லை, he is a life giving person. Second Adam was a life giving person. He had a tree of life inside of him. He was not dependent. அதே மாதிரி நம்மளும் மாறுறோம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம வந்து earthly part. ஸோ earthly man யாருன்னா is a vessel that can be easily broken by temptation. He is a vessel that can easily be tempted by sin and easily be drawn away from God. அதுதான் death. Spiritual death is nothing but அந்த பர்சன் வாழ்வான், என்றென்றைக்கும் வாழ்வான், ஆனா அவன் வந்து எப்பவுமே அவன் கடவுளை விட்டு தூரம் 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 போயிட்டே இருப்பான். ட்ரூத்தை விட்டு யார் தூரம் தூரம் போறாங்களோ they are experiencing spiritual death. So earthly part was the most affected part in my body because sin made my earthly part do things that controlled it and brought death as wages. Sin came along with death. அப்போ என்ன டெத்னா ஸ்பிரிச்சுவல் டெத். Sin brought spiritual death. அதனால தான் வந்து ரொம்ப ஆபத்து. Sin வந்து இஸ் ஹிடன். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா Pharisees வந்து வெளியே பார்க்க ஹெல்த்தியா இருந்தாங்க, வெளியே பார்த்து ரைச்சஸா இருந்தாங்க, ஆனா உள்ள வந்து வெள்ளடிக்கப்பட்ட கல்ற. ஏன் அப்படி வெள்ளடிக்கப்பட்ட கல்ற கடவுள் சொல்றான்னா they had spiritual death inside of them. ஏன்னா உங்கள் இருதயம் வந்து கிரேவாட்ட இருக்கு, ஒரு பிரேத குழியாட்ட இருக்கு. இட் இஸ் ஃபுல் ஆஃப் டெட் மேன் போன்ஸ். அப்படின்னா கடவுளோட வார்த்தை உங்களுக்குள்ள அலைவா இல்ல. இட் இஸ் டெட். காட்ஸ் டீச்சிங்ஸ் ஆர் டெட் வித்தின் யூ. அதான் ஸ்பிரிச்சுவல் டெத். தி ட்ரூத் இஸ் டெட் வித்தின் மீ. அதான் ஸ்பிரிச்சுவல் டெத். ஆடம் வந்து ஃபர்ஸ்ட் ஆடம் பாவம் செய்யும் போது he experienced spiritual death. மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிறாரு. he goes away from truth. he hides himself from God. அதான் spiritual death. So disobedience brought spiritual death. ஆனா ஆடம் வெளிப்பிரகாரமா ஒண்ணுமே தெரியல. ஆடம் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங், some covering was leaving him. ஒரு கவரிங் ரிமூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா கடவுள் சொல்றாரு, கடவுள் கூப்பிடும் போது ஆடம் மறைஞ்சிருக்கிறான். அப்போ வந்து கடவுள் சொல்றாரு, ஆடம் நீ எங்க இருக்க அப்படி கேட்கும்போது நான் நேக்கடா இருக்கேன், நான் வரமாட்டேன்னு சொல்றான். அப்ப கடவுள் சொல்றாரு, யாரும் உனக்கு நேக்கடா இருக்குன்னு சொன்னான். அப்போ வெளிப்பிரகாரமா ஒண்ணுமே இல்லை ஆடம்க்கு. he experienced spiritual death. அதே மாதிரி Pharisees வந்து வெளிப்பிரகாரமா ஒன்றும் தெரியல physical பாடியில, but they had spiritual death. So spiritual death is hidden. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். I am experiencing எப்படி வந்து ஒரு கேன்சர் வந்து உள்ள வந்து நிறைய பேர் தெரியாம அது உள்ள பரவிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளியே தெரியுது. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் டெத் பிசிக்கல் வேர்ல்ட்லயே தெரிய வரும் ஸ்பிரிச்சுவல் டெத். ஆனா மெயினா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். பிசிக்கல் அங்கிருந்து அப்படியே ஒரு டிசீஸ் வந்து உள்ள வந்து ஒன்னொரு ஆர்கன்ஸா அரிக்குதோ அதே மாதிரி sin destroys us. Like it spreads like cancer in our spiritual body. So second coming is to only God brought already. Second coming has come. You should not expect second coming. உள்ள ஏற்கனவே வந்த ஒரு காரியத்தை திருப்பி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? Because you can't see, because it didn't come with observation, you can't say second coming hasn't happened. It has come. Holy Spirit has come to bring salvation. Second coming is to bring salvation. அப்போ செகண்ட் கம்மிங் வந்து சொல்றாங்க இந்த வசனத்துக்கு என்றென்றும் உயிரோடு இருப்பான், வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருப்போம் அப்படின்னு இந்த வசனத்தை தப்பா இன்டர்பிரேட் பண்றாங்க. ஸோ கடவுள் வருகையப்போ மரித்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பாங்க. anyone who is dead will become alive and anyone who is living will live forever அப்படின்னு வந்து இந்த வசனத்தை தப்பா இன்டர்பிரேட் பண்றாங்க. ப்ராஸ்பெரிட்டி பீச்சர்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா earthly kingdom வந்து ஒரு இந்த உலக ராஜ்யம், இந்த உலக ராஜ்யத்துல தான் கடவுள் வந்திருக்காரு, நம்ம வந்து வித்தியாசத்தை காமிக்கணும், மற்றவங்களை காட்டிலும் நம்ம சாவாமை உள்ளவர்களா இருக்கணும், நம்ம வந்து கிங்டம் பிள்ளைங்கன்னு வெளியே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்லி ரெமுக்கு ஒப்பிட்டு அடுத்தவங்க யாரெல்லாம் வந்திருக்குன்னு பிலீவ் பண்றாங்க. ஆனால் தப்பான ஃப்ளெஷ்லி வேல ஜட்ஜ் பண்ணுவாங்க. கடவுள் ராஜ்யம் இறங்குனதை, ஏர்த்துக்கு இறங்குனதை ஃப்ளெஷ்லி வேல ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதே தப்பு தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ நடக்கிற தப்பு.
இந்த people who live at this time misinterpret this verse in these two aspects. நம்ம பார்த்தோம். இப்போ இதே பிரச்சனை தான், இதே மென்டாலிட்டி தான் ஏசாமி வாழ்ந்த காலத்துல இருந்துச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? ஏசாமி வாழ்ந்த காலத்துல people who believe Jesus was Christ, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏசாமி வந்து மிரக்கிள்ஸ் பண்ணாரு, கிறிஸ்து வந்தா இதை காட்டிலும் மேலான மிரக்கிள்ஸ் பண்ணுவாரோ அப்படின்னு ஏசாமி பிலீவ் பண்ணாங்க கிறிஸ்துன்னு. ஆனா எப்படி பிலீவ் பண்ணாங்கன்னா, மாம்சத்தின்படி பிலீவ் பண்ணாங்க. பிகாஸ் ஏசாமியோட மிரக்கிள்ஸ் எல்லாமே ஆவியில செய்யப்பட்டது. அதான் சொல்றாரு, நான் வந்து ஆவியில பிசாசுகளை ஓட்டினால் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஸோ எவ்ரிதிங் ரெப்ரசன்ட் திஸ், எவ்ரி மிரக்கிள் வாஸ் அ சைன் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஸ்பிரிச்சுவல். அப்போ வந்து யூ ஹாவ் டு ஜட்ஜ் ஜீசஸ் மிரக்கிள் பை ஸ்பிரிட், பிகாஸ் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல். இட் ஹாஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் பிஹைண்ட் இட். அப்போ உன்னோட ஒவ்வொரு மிரக்கிள் பின்னாடி இருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா we should have proper judgment and proper understanding. இந்த பீப்புளும் சொன்னாங்க, ஏசாமி வாழ்ந்த காலத்துல ஏசாமி மிரக்கிள்ஸ் பார்த்த பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்து வந்தா கூட இந்த மாதிரி ஒரு மிரக்கிள்ஸ் பண்ணுவாரா, இவ்வளோ மிரக்கிள்ஸ் பண்றாரு, அப்போ உண்மையாவே இதுதான் கிறிஸ்துவோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட். நாட் 100% அக்செப்டன்ஸ் ஆர் நாட் 100% ரிஜெக்ஷன். என்னன்னா, ஓகே 50-50, ஓகே கண்டிப்பா கிறிஸ்துவா இருக்க சான்சஸ் இருக்கு, கிறிஸ்து வந்தா இதை காட்டில மேலான மிரக்கிள்ஸ் பண்ணுவாரோ, எவ்வளவு மிரக்கிள்ஸ் பண்றாரு, அப்ப இவர்தான் கிறிஸ்துவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க. பீட்டர் வந்து ஆவியானவர் துணையோட ஒருத்தர் சொன்னாரு. பீட்டர் என்ன பண்ணாரு, அப்ப ஆவியானவர் துணை இல்லாம ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட்னு சொல்லவே முடியாது, ஒருவராரும் சொல்ல முடியாது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, பீட்டர் கிட்ட கேட்கிற, நீ என்ன யாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது பீட்டர் சொல்றான், நீ மெய்யான தேவகுமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் சொல்றாரு, இது பிதாவின் ஆவியே அல்லாமல் மனுஷனுடைய ஆவி வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இன்டர்பிரேஷன் வாஸ் கரெக்ட். வாட் பீட்டர் கிரேவ் அபவுட் ஜீசஸ் வாஸ் being revealed by spirit. The revelation was revealed by the spirit of God. அதனால தான் பிதாவின் ஆவி வந்து வெளிப்பதிருக்கு. அவரும் பிலீவ் பண்ணாரு கிறிஸ்து யாருன்னு. ஆனா பின்னாடி ரிக்ரெட் பண்றாரு. பீட்டர்ஸ் டிசைபிள்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, அவ்வளோ மிரக்கிள்ஸ் பார்த்தவங்க ஆவியானவர் வந்த பிறகுதான் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நாங்க ஏசாமி கூட அந்த மிரக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம், நாங்க வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணோம், மாம்சத்தின்படி ஜட்ஜ் பண்ணோம். ஆனா இனி அவருடைய மிரக்கிள்ஸையோ அவரையோ மாம்சத்தின்படி ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆவியாளர் கொடுக்குற வெளிப்பாடு, அவர் ஆவியாளர் வந்து எனக்கு ரிமைண்ட், அவர் கொடுத்த டீச்சிங்கை ரிமைண்ட் பண்றாரு இன் அ டிஃப்ரெண்ட் வே, இன் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், இன் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அப்போ ஆவியாளர் வந்த பிறகு நாங்கள் கிறிஸ்துவின் டீச்சிங்ஸை வேற மாதிரி பார்க்குறோம். ஆவியாளர் வந்த பிறகு அவர் பண்ண மிரக்கிள்ஸ் எல்லாமே ஆவிக்கேற்றபடி ஜட்ஜ் பண்றோம். ஏசு கிறிஸ்துவே நான் அவர் கூட மாம்சமா பழகணும் உலகத்துல, ஆனா இப்பதான் ஆவிக்கேற்றபடி ஜட்ஜ் பண்றோம். அவர் கூட இருந்தோம், மாம்சத்தின்படி தான் ஜட்ஜ் பண்ணோம். ஆனா ஆவியானவர் வந்த பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஆவிக்கேற்றபடி ஜட்ஜ் பண்றோம். அப்போ ஏசாமி மிரக்கிள்ஸ் டிசைபிள்ஸ் கூட ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி they judged in a fleshly way. Nobody knew the secret behind the miracle, what Jesus did. Jesus miracles were representing the real things in heaven. அப்போ கடவுளோட சித்தத்தை பூலோகத்துல செய்யற ஒரு மகா பெரும் பியூட்டிஃபுல் ராஜ்யத்தை பற்றிய ஒரு சைன் அண்ட் ஒரு 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 வெளிப்படுத்தல் தான். அது எப்படியா இருக்கும், மனுஷனுக்கு ஒரு முன்ருசியை காமிக்கிறதுக்கு தான் ஏசாமியோட miracles were a sign for the kingdom of God that was coming, was the way for the kingdom of God that was coming. So இந்த இதுல பாத்தீங்கன்னா, people who believe Jesus was Christ when he lived, when the time of Jesus, who lived in the time of Jesus, வந்து they believe Jesus was Christ but not 100%. they were in dilemma. ஏன்னா பீட்டரே வந்து குழம்புறாரு, மாம்சத்தின்படி ஏசாமி கூட இருந்த பீட்டரே குழம்புறாரு. people who believe Jesus was Christ, ஓசனான்னு ராஜாவா எடுத்துக்கிறவங்க, அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, ஓகே earthly kingdom எஸ்டாப்ளிஷ் பண்ண வராரு, ஒரு earthly kingdom கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஓசனா கடவுள் ராஜாவா வராருன்னு சொல்லிட்டு ஒரு earthly kingdom எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாருன்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சமாரிய பெண்ணு கூட என்ன ஏசாமி கிறிஸ்துன்னு நம்பினா. ஆனா நாட் பிகாஸ் இதுல அவர் அவ்வளவு லைஃபை பத்தி ப்ராஃபஸி சொன்னனால நம்பினா. நிக்கோடெமஸும் அதுக்கு தான் வந்து நிக்கோடெமஸ் எடுக்கணும். ஏன்னா ப்ராஃபஸி சொல்றதுனால அவர் கடவுளோட பிள்ளை கிடையாது.
நிக்கோடெமஸ் வந்து ஜீசஸ் கிட்ட பேசுறான், உம்மோடு கடவுள் இல்லாவிட்டா இந்த மிரக்கிள்ஸ்லாம் செய்ய முடியாது. அப்போ ஏசாமி சொல்ற, யூ ஷுட் பி born again to discern my miracles. ஸோ மாம்சத்தின்படி கடவுளோட மிரக்கிள்ஸை டிசைன் பண்றவங்க எல்லாருமே பரலோகராஜ்யம் இறங்கியிருக்குன்னு நம்புறவங்க எப்படி நம்புறாங்கன்னா, ஓகே இந்த ஏர்த்ல இந்த உலகத்துல இந்த ரெம்ல தான் ஏதோ நடக்க போகுது போலன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதனால ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸை நம்புறாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த உலகம்னா இதுதான், பூமினா இந்த உலகம். உண்மையாவே அவங்களால வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசைன்மெண்ட் இல்லாம கிறிஸ்து இங்க இருக்காரு அங்க இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க மாறுறது அங்க மாறுறது, எப்படி வந்து ஜான் மாறினாரு, வரப்போகிற நீதானா வேற யாராவது வர காத்திருக்கிறோமா, ஒரு இங்கதான் கிறிஸ்து இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இதை விட்டு அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாங்க. ஸோ இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்துலயே அதே மைண்ட் செட் உள்ள பீப்புள், ஏசாமி வந்திருக்காருன்னு தெரிஞ்சவங்க, ஏசாமி தான் கிறிஸ்துன்னு பிலீவ் பண்ணவங்க, ஏசாமி உலக ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாருன்னு நினைச்சாங்க. ஸோ ஜீசஸ் மிரக்கிள்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து they should be judged not by looks but by what they really are. Jesus miracles வந்து represented the kingdom of God because he did every miracle with this spiritual revelation. என்னன்னா ஏசாமி சொல்றாரு, பிதா செய்யறதை பார்த்து தான் குமாரன் செய்யறாரு, பிதா செய்யாத காரியத்தை குமாரன் செய்ய மாட்டாரு, பிதா இல்லாமல் குமாரனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பிதா என்ன சொல்றாரோ என்ன காமிக்கிறாரோ அதான் நான் செய்யறேன். ஸோ ஹெவன்ல இருக்கிற ரியல் திங்ஸை பிதா காமிக்கும் போது அதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு மிரக்கிள் பண்றாரு. எப்படின்னா, ஒரு கிரிப்பிள்டு மேன் வந்து இறக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஏசாமி காலத்துல ஒரு மிரக்கிள் நடக்குது. ஒரு கிரிப்பிள்டு மேன்ல இறக்குறாங்க, படுக்கையில் அப்படியே கூரை வழியா இறக்கும் போது அவன் ரொம்ப நாளா படுக்கையில இருக்கான். அப்போ கடவுள் சொல்றாரு, இவன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு எனக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்றாரு. தேவகுமாரனுக்கு பாவங்கள் மன்னிக்கிற அத்தாரிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. He has the authority to forgive sins. ஆனா அவங்க Pharisees வந்து பிலீவ் பண்ணல, அவங்க கூட இருக்கவங்க யாரும் பிலீவ் பண்ணல. இப்போ கடவுள் ஒரு மிரக்கிள் பெர்ஃபார்ம் பண்றாரு to show authority to forgive the sins of the people என்று காமிக்கிறதுக்கு கடவுள் ஒரு அடையாளத்தை காமிக்கிறார். என்ன அடையாளம்னா the miracle. He healed the crippled man. ஸோ இந்த சைனை காமிக்கிறாரு. ஸோ இந்த மிரக்கிள் எதுக்கு பண்ணாருன்னா, not to boast about him. Jesus, why did he perform this miracle? Now something is going to happen inside this man which people cannot see. Sin forgive ஆறுது, nobody can see. இப்போ என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுறது யாருக்குமே தெரியாது, நான் உள்ள மறுரூபமாயிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது, வெளிப்பிரகாரமா I'm getting weaker, older, everything. ஆனா உள்ள நான் புதிய மனுஷனா, ஒரு பலம் உள்ளவளா, ஒரு க்ளோரி மேல க்ளோரி ஆடிட்டு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி சின் forgive ஆனது யாரும் தெரியாது, இட் இஸ் ஹிடன். ஆனா எப்படி ஒரு பிளைண்ட் பீப்புளுக்கு புரிய வைக்க முடியும்? வெளியே பார்க்குற வெளிப்பிரகாரமா ஜட்ஜ் பண்ற என்ன உள்ள பார்க்க முடியாத ஒருத்தருக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும்? ஒன்லி த்ரூ மிரக்கிள்ஸ். எப்படி நான் புரிய வைக்கிறேன்? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு காமிக்கிறதுக்கு, இந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, உள்ளான மனுஷன்ல ஹீலிங் நடந்திருக்கு, அவன் சின் ஃபர்கிவ் ஆயிருக்கு, பெரிய டிசீஸ் ஹீல் ஆயிருக்கு. சின் இஸ் அ பிக் டிசீஸ், அது ஹீல் ஆயிருக்குன்னு காமிக்கிறதுக்கு நீங்க பார்க்க முடியாது. ஆனா அது வந்து அதுக்கு வந்து ஒரு சாட்சி கொடுக்கறதுக்கு நான் ஒன்று பண்ண போறேன். இந்த மேன் வெளிப்பிரகாரமும் கிரிப்பிள்டா இருக்கான், இன்னர் மேன்லயும் கிரிப்பிள்டா இருக்கான், which I'm going to heal, but you cannot see. ஆனா to show this inner man crippleness is healed, the spiritual man's crippleness is healed, I will heal his outer crippleness. வெளிப்பிரகாரமா அவனால நடக்க முடியல, முடவனா இருக்கான், முடங்கி கிடக்குறான் பாவத்துல, அந்த வெளிப்பிரகாரமா முடங்கி கிடக்குறான் அவனோட வியாதியில, உள்ள வந்து பாவத்துல முடங்கி கிடக்குறான். அந்த பாவத்துல முடங்கி கிடக்கிறவன் நான் மீட்டெடுத்துட்டேன்னு காமிக்கிறதுக்கு, வியாதி வந்து வெளிப்பிரகாரமா வியாதி வந்து முடங்கினவனை முடங்கி கிடக்குற அவனை எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, which is easy. sin forgive இருக்கு சொல்லிட்டு போறது ஈஸி. ஆனா அவன் sins forgive பண்றதுக்கு எனக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு, I'm going to help this man rise up from his crippleness. I'm going to heal his crippleness and make him walk அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அப்போ என்ன சொல்லுதுன்னா, படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறது பெரிய ஆச்சரியமான காரியம் கிடையாது. ஏன் சொல்லிட்டேன், ஏசாமி முன்னாடியே நிறைய மிரக்கிள்ஸ் நடந்துச்சு. ஏசாமி டைம்ல செங்கல் ரெண்டா பிரியல, ஏசாமி டைம்ல வானத்துல இருந்து மண்ணா வரல, ஏசாமி டைம்ல ராக்ல இருந்து தண்ணி வரல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு போற வழியில நடந்த மிரக்கிள்ஸ் ஏராளம். அந்த மாதிரி மிரக்கிள்ஸ் ஹிஸ்டரியில நடந்ததே இல்லை. அப்போ
எந்த அளவுக்கு மிரக்கிள்ஸ் பார்த்தும் கடினமா இருந்துச்சு அவங்க இருதயம். அந்த மிரக்கிள்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஏசாமி இங்க மிரக்கிள் பண்றது எதுக்காகனா, to show your inner man crippleness is healed, to show your inner man blindness is healed. inner man blindness நீங்காம நான் என்னதான் மிரக்கிள் நான் பண்ணி காமிச்சாலும் nobody is going to accept it. அதனாலதான் people who lived in the time of Jesus அவ்வளோ மிரக்கிள்ஸ் ஏசாமி பண்ணியும் உள்ள அவங்க மாற்றப்படாம இருந்தனால show us a miracle, show a miracle as a sign, do a miracle as a sign to show that you are son of God. அவ்வளவு மிரக்கிள் பண்ணிருக்காரு. ஆனா வந்து திருப்பி என்ன கேக்குறாங்க, ஒரு மிரக்கிள் பண்ணி காமிங்க to prove you அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, only evil people ask for miracles as a sign. see nothing, யோனாவை தவிர அவங்களுக்கு வேற சைன் கொடுக்கப்படாது. these are evil people who ask for a sign as அப்ப வந்து நாதா சைன், நாதா டைம் of salvation, I am the sign, என்ன விசுவாசிங்க அப்படி சொல்றாரு. அப்ப இந்த கிரிப்பிள்டு மேன் நடக்க வச்சது என்னன்னா, இட்ஸ் நாட் ஒரு அது டாக்டர் கூட பண்ணிடலாம், அது ஆட்டோமேட்டிக்கா கடவுளோட காரியத்துக்கும் நடந்துரும். ஏன்னா நிறைய வியாதிகள் ஹீல் ஆகுது கடவுளுடைய இதுல. ஆனா இன்னர் மேன் ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். God considered inner man forgiveness of sin as very important. ஏன்னா அது ஒரு மனுஷன் ஆஃப்டர் டெத் கூட அஃபெக்ட் பண்ணுது. இந்த வியாதி நம்ம உயிரோடு இருக்கும் போது தான் இந்த பிசிக்கல் வியாதி நம்மள அஃபெக்ட் பண்ணுது. ஆனா ஸ்பிரிச்சுவல் டெத் வந்து இட் அஃபெக்ட்ஸ் ஈவன் ஆஃப்டர் அவர் பிசிக்கல் டெத். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா, அதனால சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் ஹெல்ல போடக்கூடியதுக்காக பயப்படுங்க சொல்றாரு. ஏன்னா he has authority over your body and your soul, spiritual body and your spiritual soul. Soul is also spirit, heavenly part of your body. அப்போ கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கிரிப்பிள்டு மேனுக்கு நான் வந்து ஏஞ்சி நடன்னு சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா, அவன் ஏஞ்சி ரொம்ப நாள் முடவனா தான் ஏஞ்சி நடந்தது மட்டும் இல்லை, ஓ இவருக்கு அத்தாரிட்டி இருக்கு போல, சின்ன ஃபர்கிவ் பண்ற அத்தாரிட்டி இவருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு போலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இது. சில பேர் பொறாமப்படுறாங்க, எப்படி who gave him the authority to forgive sins? Pharisees வந்து பொறாமப்படுறாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்தை காமிக்கிறதுக்கு தான் ஏசாமி மிரக்கிள்ஸ். பரலோக ராஜ்யத்துல some transformation is going on within me to show that God performs miracle. அந்த உள்ள நடக்கிற பிதாவின் சித்தத்தை காமிக்கிற ஒரு காரியமா ஒரு மிரக்கிளா வெளிப்பிரகாரமா கடவுள் மிரக்கிள் பண்ணாரு. அதனால்தான் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து பிதாவே பிதாவே நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டினோம், வியாதிரஸ்தை சுகமாக்கினோம் சொல்றாங்க. அந்த மிரக்கிள்ஸ் எதுவுமே பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தல. அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகந்து போங்கள், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அப்ப வாட் ஆர் ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ்? ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ் ஆர் those that doesn't show the perfect thing, perfect will of God. ஒரு மிரக்கிள்ல கடவுளோட ரெவலேஷனும் அது பின்னாடி இருக்கிற சீக்ரெட் வாட் God wants to reveal through this miracle இருக்கணும். சும்மா ஒரு வெளிப்பிரகாரமா அற்புதப்படுறது எல்லா ஒரு இதுலயும் நடக்குது, எல்லா ரிலிஜன்லயும் நடக்குது. வெளிப்பிரகாரமான ஹீலிங் எல்லாரையும் நடக்குது. ஆனா நம்ம ஹீலிங் பெற்றோம்னா உள்ளான மனுஷன்ல மாற்றத்தினால் வரும் வெளிப்பிரகாரமான ஒரு மாற்றம். ஸோ ஏசாமி பண்ண எல்லா மிரக்கிள்ஸும் கிங்டம் ஆஃப் காடை ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. அப்போ வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பண்ற எல்லா மிரக்கிள்ஸுமே பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துது. ஏன்னா பரலோக ராஜ்யம் பிதாவின் சித்தம். அப்போ ஆவினால் பண்ணாங்க, ரெவலேஷனோட பண்ணாரு ஏசாமி. பண்ற ஒவ்வொரு மிரக்கிள்ஸ் பிஹைண்ட் ஒரு சீக்ரெட் இருக்கு. அதனால்தான் உன் வேதத்தில் உள்ள ரகசியங்களை, உன் மிரக்கிள்ஸ் உள்ள ரகசியங்கள் தெரிஞ்சு கொள்ளும்படி என் கண்களை திறந்தல் ஏசாமியே சொல்றாரு. யூ ஆர் பிளைண்ட் பிலீவர்ஸ். பாரிசீஸை பார்த்து, யூ ஜட்ஜ் திங்ஸ் பை லுக்ஸ் நாட் பை வாட் தே ரியலி ஆர். இஃப் யூ நியூ த சீக்ரெட் பிஹைண்ட் மை மிரக்கிள்ஸ் யூ வில் கம் டு மீ. என்னோட மிரக்கிள்ஸ் பத்தி உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கல. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் the revelation behind my miracles because you judge things in a worldly way. You judge things by appearance. என் மிரக்கிள்ஸ் பின்னாடி இருக்க ரகசியத்தை பாத்தீங்கன்னா, ஓ நான் தான் கடவுளோட குமாரன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவீங்க. ஏன் வந்து மிரக்கிள்ஸ் இன்னொரு மிரக்கிள் பண்ணிக்காமீங்க, இன்னொரு மிரக்கிள் பண்ணிக்காமீங்க, இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. So what is a spiritual blindness ல இருந்து நீக்க, spiritual deafness ல இருந்து நீக்க, spiritual crippledness ல இருந்து நீக்க தான் பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கு. அது யார் புரிஞ்சுக்கிறான்னா only born again people. அதான் நிக்கோடேமஸ் வந்து புகழும் போது நம்ம கிட்ட வந்து கடவுள் உன்னோட இல்லாவிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது, இவ்வளவு மிரக்கிள்ஸ் எப்படி செய்ய முடியுது? அப்ப ஏசாமி சொல்றாரு, இந்த மிரக்கிள்ஸ் ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ் ஆர் கோயிங் டு கம். அந்த மிரக்கிள் ஏன் வந்து ட்ரூ மிரக்கிள்ஸ் நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ் ஆல்சோ அப்பியர் த சேம் வே. ஃபால்ஸ் ப்ராஃபசி ஆல்சோ அப்பியர் லைக் ட்ரூ ப்ராஃபசி. இந்த மிரக்கிள்ஸ் பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் பி ஸ்பிரிச்சுவலி பார்ன்.
நீ பழைய ஆடம் சேர்ந்தவனா இருந்தீன்னா உன் ஃபோர்ஃபாதர் ஆட்டம் உன் ஆன்சிஸ்டரல் வேஸ்ல நீ என்ன ஜட்ஜ் பண்ணுனா, மாம்சத்தின்படி என்ன ஜட்ஜ் பண்ணுனா, கடவுள் அறியாத வேர்ல்ட்லி விஸ்டம்ல, வேர்ல்ட் இன் இஸ் விஸ்டம் ஹஸ் நாட் நோன் காட், அதுல நீ ஜட்ஜ் பண்ற நிக்கோடேமஸ் இல்ல. யூ ஷுட் பி born again to know the secret behind my miracles, because I do everything in spirit. All the miracles are done in spirit. Whatever the Father does, மேல பரலோகத்துல பிதா என்ன செய்யறாரோ அதையே நான் செய்யறேன். அப்ப என் கண்கள் பாக்குறத நீயும் பார்க்கணும். வரப்போற காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மேலான இன்னும் Father will show greater things to his son. இன்னும் அதிகமா ரெவலேஷன்ஸ் கொடுக்க போறார், இன்னும் அதிகமான பியூட்டிஃபுல் காரியத்தை காமிக்க போறார். நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன் அந்த காரியத்தெல்லாம். ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலோட இருந்தா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிக்கோடேமஸ் கிட்ட சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி மிரக்கிள்ஸை தப்பா ஜட்ஜ் பண்ற பீப்புள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. மிரக்கிள்ஸ் சும்மா நாங்கள் we are different from you, our God is best அப்படின்னு சொல்றதுக்காக பண்றாங்க. கேட்டா கடவுள்கிட்ட கொண்டு வரணும், அப்படிதான் கடவுள்கிட்ட வருவாங்க. மிரக்கிள்ஸ் சீக் பண்ணி ஒருத்தன் கடவுள்கிட்ட வந்தானா, இந்த வேர்லி மிரக்கிள்ஸ், இன்னைக்கு வியாதி நல்லா ஆனோடனே அடுத்த கடவுள்கிட்ட போயிடுவான். வியாதி நல்லா வர்றதுக்காக நம்ம கிட்ட வராரோ ப்ரே பண்ணி வியாதி நல்லா ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வியாதி வரும்போது நல்லா இல்லைன்னா வேற கடவுள்கிட்ட போயிடுவான். ஸோ அவனோட நீட் என்ன? வேர்லி நீட். அதுக்காக தான் கடவுளை சீக் பண்றான். நாட் பிகாஸ் he is really in thirst for God. He really in thirst for. So world in his wisdom has not known God. அதே மாதிரி தான் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க, வேர்லி வேல புரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த ஜீசஸ் இஸ் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று செகண்ட் கம்மிங்கோட ஈக்குவேட் பண்றாங்க, இன்னொன்று மாம்சநீகமான இந்த பிரபஞ்சத்துக்கு ஈக்குவேட் பண்றாங்க. ரெண்டு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வசனத்துக்கு இருக்கு. I am the resurrection, I am the life. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், வாழ்ந்து கொண்டிருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். இந்த வசனத்தை பத்திய பியூட்டிஃபுல் ரெவலேஷன் ஒன்று. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் யூ ஆர் கோயிங் டு see in the coming days. இவ்வளோ அழகான வசனத்தை எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கல்ல தன்னோட லாபத்துக்காக. ரொம்ப ஜாக்கிரதை உள்ள இருக்கணும். ஏன்னா ஏசாமி காலத்துல இருந்துச்சு. எப்படி ஏசாமி காலத்துலயும் டிசைபிள்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா, earthly kingdom செட் பண்ண போறாரு, ஐ பிலீவ் யூ ஆர் கிரைஸ்ட் earthly kingdom தான் செட் பண்ண போறாரு. அப்ப ஏசாமி ஒரு மறிக்கவே ஆனாவே ஏசாமி அப்படியே ஒரு ஆர்கனைசேஷனா செட் பண்ணி, பீட்டர் நீ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து, தாமஸ் ஆர்கனைசேஷன், பீட்டர் ஆர்கனைசேஷன், ஜேம்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு 12 டிசைபிள்ஸ்க்கும் 12 ஆர்கனைசேஷன் செட் பண்ணி earthly kingdom எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாமே. இதுதான் அவங்க ஆசைப்பட்டாங்க டிசைபிள்ஸ். கடவுளே உங்க பக்கத்துல யார் உட்காருவா, நான் உட்காரணும், நீங்க உட்காரணும், நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு டிசைபிள்ஸ்க்கு சட்டை வந்துருச்சு. ஏன்னா they thought Jesus was going to establish earthly kingdom. Even a woman that came to see Jesus அவன் சொல்ற, அவங்க என்கிட்ட 2 சன் இருக்காங்க, நீங்க உங்க பக்கத்துல என் சன்ஸ் உட்கார வைக்கணும், 2 சைடுவே எங்க சன்ஸ் உட்கார வைக்கணும்னு சொல்றா. She also thought, people who lived at that time thought Jesus was going to establish earthly kingdom. அப்போ அதனாலதான் அவர் ராஜாவாக்கணும்னு விரும்பினாங்க. கடவுள் பல தடவை டிசப்பியர் ஆயிட்டாரு. இந்த உலகத்துல அவர் ராஜாவா நிக்க வைக்கணும், ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதம் செய்யறாரு. நம்மள விடுதலை ஆட்சியிலேருந்து, ரோமன்ஸ் ஆட்சியிலேருந்து விடுதலை பண்ண வராரு, நம்ம ஸ்லேவரில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு earthly kingdom எஸ்டாப்ளிஷ் பண்ண வரான்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் அதுக்காக வரல. அப்படி இருந்தா ஒவ்வொரு டிசைபிளுக்கும் அப்பவே ட்ரைனிங் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏசாமி பாவத்துக்காக மறிச்சிருந்தா கூட, மறிக்கணும்னு வந்திருந்தா கூட, earthly kingdom தானே, நம்ம மறிச்ச பிறகு கூட டிசைபிள்ஸ் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு 12 டிசைபிள்ஸுக்கும் 12 ஆர்கனைசேஷன் செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு கீழே அவங்க இறந்த பிறகு கூட மற்றவங்க எல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் நடத்திருக்கலாம். அது கிடையாது. earthly kingdom இங்கதான் இந்த உலகத்துல இருந்தா earthly kingdom நினைச்சிருந்தா God had many ways to establish his kingdom in this realm. He had different ideas, but he told, no, my kingdom is not of this realm. Whatever happens inside of you. See, ஒரு டாக்டரே இன்டர்னல் ஆர்கன்ஸை பார்க்கணும்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும்னா ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் முடியல. வெளிப்பிரகாரமான ஒரு கண்ணில் கூட எல்லாமே எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஸ்கேனிங் மிஷின் தேவைப்படுது. அவங்க பார்க்க முடியாத எந்த காரியத்துக்கும் ஸ்கேனிங் மிஷின் வச்சு தான் ஜட்ஜ் பண்றாங்க. See, we are in spirit man. நம்ம பார்க்க முடியாத ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள, அதுக்கு ஒரு ஸ்கேனிங் மிஷின் தேவை. அதுதான் கடவுளோட வார்த்தையும் அவரோட ஸ்பிரிட்டும். ஸோ கடவுளோட ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்தை உங்களெல்லாம் ப்ராஸ்பெரிட்டி பீச்சஸ்னால ஏமாந்து போவாங்க. கடவுள் ராஜ்யம்
இனிமேல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறவங்க, செகண்ட் கம்மிங் வரப்போகுது, அதான் கடவுளோட ராஜ்யம் நினைக்கிறவங்க இன்னும் ஏமாற்றப்படுவாங்க. ஏசாமி சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, ஏசாமி வந்து சேவியர் அமிச்சாரு ஃபாதர், ஆனா யார் ரெகக்னைஸ் பண்ணல. எலியா வந்த பிறகுதான் ஏசாமி வருவார். எலியா வந்துட்டு போயாச்சு, கிறிஸ்து நான் தான், கிறிஸ்து வரதுக்கு எலியா வரணும். கடவுள் சொல்ற எலியா வந்துட்டு போயாச்சு. You don't know the time, you do not recognize the time that you live in. I am the time, today is the day of salvation. அப்போ வந்துட்டு போயாச்சுன்னு சொன்னது நம்பல. அதனால கடவுள் என்ன பண்ணார்னா, since you did not recognize the time that I sent my son to save you, I will make your enemies to destroy your walls. That is the punishment. Your enemies will come and destroy you because you didn't recognize the time. You didn't recognize the sign that I sent you. That was Jesus. ஏசாமி வருது, Jesus was the way to prepare. Jesus came as a way to prepare for the coming of Christ. He is himself was the Christ. அவர்தான் கிறிஸ்துவாவே வராரு, பரலோக ராஜ்யமாவே நம்மளுக்குள்ள வராரு. அப்போ ஒரு சைனா, ஒரு டைமா, அவர் மிரக்கிள்ஸ் எல்லாமே to prepare the way for the coming of kingdom of God, Christ. இப்போ கிறிஸ்து வந்திருக்காரு. Yes, he has come. Not in this realm, not he is going to come. He has already come. He is within us. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதே மேலான ரகசியம். பவுல் சொல்றாரு, ஒரு பெரிய ரகசியம் that was hidden for ages. I'm going to reveal it today. என்ன ரகசியம்? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே மேலான ரகசியம். Christ himself dwells in you. The true one has already come. இனிமேல் வரப்போறான்னு இல்ல, வந்துட்டாரு. Know him by the truth that is in Jesus. நம்ம உலகத்தின்படி கிறிஸ்துவ அறியே. We have known God by the truth. We have known Christ by the truth that is in Jesus. We have learned and thought about Christ by the truth that is in Jesus. அதனால வெளியே போய் நாங்க தேட மாட்டோம். We have been born again. அதனால கிறிஸ்துவ வெளியே தேட மாட்டோம். உலக ராஜ்யம் நம்ப மாட்டோம். பரலோக ராஜ்யத்தை. இந்த உலகத்துக்கு அதிபதி வேற. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். இந்த உலகத்து பிரபஞ்சம் வந்து சாத்தானை சேர்ந்தது. ஆனா நம்மளுக்குள்ள earthly kingdom இருக்கு. அந்த kingdom earthly part of body இருக்கு. அந்த earthly part of body is the place where kingdom of God has come to do his work. As எப்படி ஒரு earth வந்து without form and void இருந்துச்சோ physical earth, அதே மாதிரி என்னுடைய spiritual earthly part that belongs to our ancestor Adam நமக்குள்ள இருக்கு. earthly man-ஆவும் நம்ம இருக்கும். அந்த பாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இறங்கி இருக்கு. அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த உலகம் சுருண்டு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், டிஸப்பியர் ஆயிடும். ஆனா அழியாத எனக்குள்ள இருக்க earthly பாட்டை பரலோக மனுஷனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, அந்த சாயலாவும் மாற்றத்துக்கு எனக்குள்ள ராஜ்யம் வந்திருக்கு. இதுதான் ஒரு மேலான சீக்கிரம். கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம்.